ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நீங்க எல்லோரும் ரொம்ப நாளா ஆர்வமா கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ பார்க்க போறோங்க. லிண்டா ரோஸ் சிஸ்டர், காமாட்சி சிஸ்டர், அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட கிச்சன் டூர் காட்டுங்க, உங்களுடைய பாத்திரங்களை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்மளோட பாத்திரங்களை எல்லாம் பார்க்கலாங்க. பாருங்க, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோர் பண்ற பக்கெட்டுங்க. அரிசி, பருப்பு, தனியா, மிளகாத்தூள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலையே குட்டியான பக்கெட்டுங்க. இந்த பக்கெட்டில் நான் 7 பக்கெட் வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா பித்தளை பக்கெட்டுங்க. பாருங்க, உள்ளுக்குள்ளே வந்து ஈயம் பூசிருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட பாட்டி காலத்து, கொள்ளு பாட்டி காலத்து பாத்திரங்க. குறைஞ்சபட்சம் இதோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முந்தினதுங்க. பக்கெட்லயே வேற ஒரு டைப் பார்க்கலாங்க. பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. டீ பக்கெட்டுங்க. இது வந்து பித்தளை, உள்ளுக்குள்ள ஈயம் பூசியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலான பாத்திரங்களுக்கு எந்த வித ஈயமோ எதுவுமே பூசியிருக்க மாட்டேங்க, பாலிஷும் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அதோட ஆன்டிக் லுக்கு போயிடுங்க, அதோட மதிப்பு குறைஞ்சி போகும், அதோட அழகே குறைஞ்சிருங்க. அதனால அப்படியே வச்சுருப்பேங்க. ஜஸ்ட் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன், அவ்வளோதான். அடுத்து தூக்கு பூசிலேயே இது ஒரு பெரிய சைஸுங்க. அந்த காலத்தில் எல்லாம் வயலுக்கு வேலைக்கு போகிறப்ப இது போல் தூக்கு பூசியில் தான் சாதமெல்லாம், பழைய சாதமெல்லாம் போட்டுட்டு தண்ணி விட்டு எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம முதல்ல பார்த்த தூக்கு பூசியை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நம்ம முதல்ல பார்த்த தூக்கு பூசியை விட இது இன்னும் பெருசு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த கைப்பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. இதோட உள்பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, தூக்கு பூசியிலேயே இது இன்னொரு வெரைட்டிங்க. முதல்ல பார்த்ததுக்கு இது போல் கைப்பிடி இருக்காது மூடியில், இதில் கைப்பிடி இருக்கு. இதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான பாத்திரங்க. அடுத்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோங்க. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. இந்த காலத்தில் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பிளாஸ்டிக்கில் கூட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்றோம். ஆனால் அந்த காலத்தில் நம்மளோட பாட்டி தாத்தாங்கெல்லாம் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு. இது ஒத்த அடுக்கு லஞ்ச் பாக்ஸுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கு இல்லைங்களா. இதில் ரொம்ப அழகான பார்ட் என்னன்னா இந்த குட்டியான பிளேட்டுங்க. இதெல்லாம் பாலிஷ் கொடுத்தா ஒரே நிமிஷத்தில் அதோட ஒரிஜினல் லுக்கே போயிடுங்க. அதனால இப்படியே நான் மெயின்டைன் பண்ணுறேன். பாருங்க, இது இன்னொரு வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஒத்த அடுக்குங்க. பாருங்க, லஞ்ச் பாக்ஸ்லேயே இன்னொரு வெரைட்டி பார்க்க போகிறோம். இது 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸுங்க. அந்த காலத்தில் என்னோட அப்பா எல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இதோட ஸ்டாண்ட் மட்டும் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸ்பூனெல்லாம் வந்து பழைய காலத்தில் இரும்பில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹெவி தெரியுங்களா இந்த ஸ்பூனு. இது பித்தளை டிஃபன் பாக்ஸு, உள்ளுக்குள்ளே ஈயம் பூசியிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்த டிஃபன் பாக்ஸ்லேயே ஃபுல் செட்டு இது தாங்க. இதுவும் 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸு. இது வந்து பித்தளை டிஃபன் பாக்ஸுங்க. இது ஃபர்ஸ்ட் அடுக்கு, இது செகண்ட் அடுக்கு, இது தேர்ட் அடுக்குங்க. இது பாருங்க, இது என்ன சிஸ்டம்னா பாருங்க இப்படி கழட்டிப்பாங்க. திருப்பியும் லாக் பண்ணுறப்ப இப்படி போட்டு லாக் பண்ணிக்குவாங்க. பாருங்க, லஞ்ச் பாக்ஸ்லேயே இது ஒரு வெரைட்டிங்க. இது வந்து சிங்கிள் பாக்ஸு. பாருங்க, இப்போ நம்ம இட்லி பாத்திரங்கள் பார்க்க போறோங்க. என்கிட்ட 4 வகையான இட்லி பாத்திரங்கள் 4 சைஸ்ல வச்சிருக்கேங்க. அதில் இருக்கிறதுலையே அழகும் குட்டியானதும் இதுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான பித்தளை பாத்திரங்க. இதெல்லாம் ஈயம் பூசியிருக்காங்க. இதோட கைப்பிடி மட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. நம்மளோட நிறைய வீடியோவில் இந்த பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இந்த பாத்திரம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாத்திரத்தோட சிறப்பு என்னன்னா, இங்கே பாருங்க, இதோட அடிபாகம் தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கூம்பு மாதிரியான ஒரு வடிவத்தில் வச்சுருப்பாங்க. இப்போது இட்லி பாத்திரத்துலேயே இன்னொரு சைஸ் பார்க்கலாங்க. இது கொஞ்சம் நல்லாவே பெருசு.
பாருங்கள் எவ்வளோ அழகு இல்லைங்களா? இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இட்லி தட்டு தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு துணி போட்டு செய்கிறப்போ நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு போல் வருங்க. இதோட உள்பாகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பெருசுங்க. பாருங்க, ரெண்டாவதாக ஒரு இட்லி பாத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாடல் தாங்க இது. ஆனால் முதல்ல பார்த்தது வந்து 5 குழி இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 3 இட்லி குழிங்க. இது உள்பக்கம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பாத்திரம் நல்லா மெகா சைஸ் இட்லி பாத்திரங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்குற இந்த இட்லி பாத்திரம் என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு பாத்திரங்க. இந்த இட்லி பாத்திரத்தை என்னோட அப்பாவோட அம்மா அவங்களோட 8 குழந்தைகளுக்கும் அப்படியே ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேல் மூடி வந்து மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க தட்டு எவ்வளோ சைஸுன்னு. இது வந்து 2வது தட்டுங்க. இதில் அந்த கைப்பிடி கூட இங்கே மிஸ் ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தை கழுவுறப்பையும் இதை டச் பண்ணுறப்பையும் இன்னைக்கு கூட என்னோட பாட்டியோட கையை தொடுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்க. இது வந்து 3வது தட்டு. இது பாருங்க உள் பாத்திரம் இப்படி இருக்கு. இதுக்கு நாங்கள் எந்த ஈயமோ எதுவுமே பூசலைங்க. அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுருக்கோம். பாருங்க. அடுத்து நம்ம அந்த காலத்து பூஜை பாத்திரங்கள் பார்க்கலாங்க. இதெல்லாம் பஞ்ச பாத்திர உத்திரணிங்க. செம்பு இது கொஞ்சம் பெரிய சைஸு, அதுலேயே இது சின்ன சைஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்து விளக்குங்க. பாருங்க சுவாமி விளக்கு இது. இதெல்லாம் விதவிதமான கரண்டிங்க, பூஜைக்கு யூஸ் பண்ணுறது. இது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பூக்கூடைங்க. இதுவும் பூஜை சாமானம் தாங்க. இது வந்து தீர்த்தத்துக்கு யூஸ் பண்ணுறதுங்க. சாமிக்கு தீர்த்தம் வந்து மேலே விட்டு பூஜை பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஒரு சின்ன மூடி இருக்குங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. இதில் தண்ணி போட்டுட்டு இங்கே பாருங்கள் சாமி மேலே அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோட வாயில் சின்ன ஹோல்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது பித்தளை பக்கெட்டுங்க. பக்கத்தில் இருக்கிறது பித்தளை குடம். அடுத்து நம்ம விதவிதமான கரண்டி பார்க்க போகிறோங்க. என்கிட்ட 8 கரண்டி இருக்குங்க. இதெல்லாம் தட்டையான பொங்கல் கரண்டி மாதிரிங்க. இதெல்லாம் வெண்கலம். இதுவும் வெண்கலம் தான். இதில் அதிலே கொஞ்சம் குழிவாக இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற குழிவான கரண்டிங்க. நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து பித்தளை கரண்டிங்க. நான் இதை அதிகம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா இதில் புளி பட்டுது அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். இது வெண்கல கரண்டியிலேயே கொஞ்சம் லைட் வெயிட்டு, கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இது தோசை கரண்டி. இது வந்து பொங்கல் கரண்டிங்க. அடுத்து தாளிப்பு கரண்டி பார்க்கலாங்க. இது பாருங்க நல்லா குழிவான தாளிப்பு கரண்டி, இரும்பு கரண்டிங்க. எங்களோட குணா சித்தி அவங்களோட பாட்டியோட தாளிப்பு கரண்டிங்க. இதுக்கு வருஷமெல்லாம் சொல்ல தெரியலைங்க, ரொம்பவே பழசு. இதோட கைப்பிடி பாருங்க எவ்வளோ நீளம்ன்ட்டு. ஏன் இப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் விறகடுப்பில் செய்வாங்க. இந்த கைப்பிடி வந்து இந்த லென்த்து குறைவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கைக்கு வந்து சூடு படும் இல்லைங்களா, அதனால இது நல்லா நீளமாக அமைச்சிருக்காங்க. பாருங்க என்கிட்ட இத்தனை விதமான சைஸில் டம்ளர்ஸ் இருக்கு. எனக்கு இருக்கிற டம்ளர்லேயே ரொம்ப ஸ்பெஷலாக தோன்றது இந்த டம்ளர் தானுங்க. பாருங்க எவ்வளோ குட்டி, எவ்வளோ அழகு பாருங்க. இதுக்கு அடுத்த சைஸ் இது பார்த்தீங்கன்னா டம்ளர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்க, அழகாக குட்டி ஸ்டாண்டெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சுத்தமான வெண்கலத்தால் ஆன பட்டை டம்ளருங்க. இது பார்த்தீங்கன்னா காஃபி டீ எல்லாம் அந்த காலத்தில் குடிப்பாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்க நம்ம முதல்ல பார்த்த டம்ளர்லேயே இது நல்லா ஹெவியான வெண்கல டம்ளருங்க. பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து நம்ம பிளேட் வகைகள் பார்க்கலாங்க. இது பாருங்க கொஞ்சம் சின்ன பிளேட்டு, பூஜைக்கெல்லாம் கூட இது யூஸ் பண்ணுவாங்க.
இது பார்த்திங்கன்னா சர்விங் பிளேட்டு. எவ்வளோ அழகாக பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட பின்பக்கம் எப்படி இருக்கும். இதுவும் பித்தளை பிளேட்டுங்க. இது பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற பிளேட்டுங்க. இது சாதம் வடிக்கிற பிளேட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இது பார்த்திங்கன்னா பிளேட்டுன்னு சொல்லலாம், அல்லது பழைய காலத்துல எல்லாம் இதை வந்து கோப்பத்தட்டு அப்படிம்பாங்க. இதில் வந்து சாதம் போட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து வெண்கலங்க, ஆனால் லைட் வெயிட்டு. இது வந்து வடித்தட்டுங்க. நம்ம வடை பஜ்ஜி போண்டாலாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த பிளேட் மேலே வச்சுட்டு ஆயிலை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டோர் பண்ணுற சின்ன சின்ன பாத்திரங்கள்ங்க. இது பாருங்கள், நல்லா குட்டியாக இருக்குது. இதுவும் வெண்கலம் தாங்க. இப்படி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து அதுலேயே கொஞ்சம் இந்த சொரக்கா மாடலில் இருக்க பாத்திரங்க. இது கீழே பாருங்கள், குட்டியாக ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அழகாக பட்டன் வடிவத்தில். இதுவும் வெண்கலம் தாங்க. உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும். அடுத்து நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே பாத்திரங்கள் தான், ஆனால் லிட்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இப்படி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்லா வட்ட வடிவமான ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பாத்திரங்க. பாருங்க, இதோட லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா கூம்பு வடிவத்தில் இப்படி பிடிச்சு எடுக்கிறதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. இதோட மூடியோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு. இது நல்ல தரமான பித்தளை பாத்திரங்க. உள்ளுக்குள்ளே ஈயம் பூசியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஞ்சரை பெட்டி வடிவத்திலான ஒரு பெட்டிங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் மூடி. இது ரொம்பவே பழமையானதுங்க, அதனால் இந்த இடத்துல எல்லாம் கட் ஆயிடுச்சு. இது நல்ல சுத்தமான வெண்கலங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 பெரிய அறைகள் இருக்கு. பாருங்க, இதை இப்படி லாக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சொம்பு வகைகள் எல்லாம் பார்க்கலாங்க. இது பாருங்க, ரொம்ப குட்டியான அழகான சொம்பு. இது அந்த சொம்புலையே நல்ல கனமாக வெண்கலத்தாலான சொம்புங்க. பாருங்க, இந்த சொம்புலையே இது ஒரு வெரைட்டி. இது வந்து என்னோட அம்மாவுக்கு அவங்களோட அம்மா கொடுத்த சீருங்க இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளவர் பாட் வடிவத்தில் இருக்கிற ஒரு சொம்புங்க. இது சுத்தமான வெண்கலங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கப் வகைகள் எல்லாம் பார்க்கலாங்க. பாருங்க, இது ஒரு குட்டியான அழகான கப்பு. இது வெண்கல கப்புங்க. நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா கனமாக அவ்வளோ அழகாக குவாலிட்டியாக இருக்கும். இது பித்தளை பாத்திரங்க. இதை நான் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் பால் காய்ச்சிற பாத்திரம். பாருங்கள், இது சமீபத்தில் நான் ஈயம் பூசினேங்க. இது பாட்டியோடது. முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாடல் இது. அடுத்து நல்ல கனமான வெண்கல பாத்திரம். இது ஒரு பாத்திரமே 1 கிலோக்கு மேலேங்க. அடுத்து பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக ஒரு இட்லி பாத்திர வடிவத்தில் இருக்கிற ஒரு பாத்திரங்க. இது பால் காய்ச்சிற பாத்திரம். இது செம்ம வெயிட்டுங்க. இது 1.5 கிலோலேருந்து 1.25 கிலோ அளவுக்கு இருக்கும் இது. இது பாருங்கள், பழைய காலத்து வெண்கல பானை. நல்லா வாய் அகலமாக இருக்குங்க. இது நல்ல குவாலிட்டி. இது செம்ம வெயிட்டுங்க இது. அடுத்து நம்ம பார்க்குறது அரிசி எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம். இதெல்லாம் ரொம்ப பழமையானதுன்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு 20 வருஷம் அந்த அளவுக்கு தான் இது. இது பொங்க பானைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாத்திரம் நல்லா வெண்கலத்தாலான கப்பு வடிவத்தில் இருக்கிற பாத்திரங்க. இதுக்கு பேர் கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் பழைய காலத்தில் கம்மஞ்சாதம், அப்புறம் வெள்ளை சாதத்தையே பொங்க வச்சு செய்வாங்க. அது அப்புறம் வந்து கம்பு களி இதையெல்லாம் போட்டு தயிர் போட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட தாத்தா எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா கும்பா, அதுலேயே இது இன்னும் நல்ல குவாலிட்டிங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புட்டுக்குடங்க. இது வந்து நல்லா சுத்தமான செம்பு. உள்ளுக்குள்ளே ஈயம் பூசியிருக்காங்க. இதை மேலே வைக்கிற அந்த குழல் போல் இருக்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. இதுவும் செம்பு பாத்திரம் தாங்க. இது பாருங்கள், சாதம் வடிக்கிற பாத்திரம்.
இதுவும் ரொம்பவே பழசுங்க இது. அடுத்து நம்ம பார்க்குறது நல்லா ஹெவியான வெங்கல பானைங்க. பொதுவாக வெங்கலத்தில் நம்ம சாதம் செஞ்சு சாப்பிட்டாலோ அல்லது பால் எல்லாம் காய்ச்சி குடித்தாலோ நம்மளோட ரத்தம் வந்து நல்லா பியூரிஃபை ஆகும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து பித்தளை பாத்திரத்திலே கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இது பாருங்கள், வெண்கலத்தாலான குழந்தைங்களுக்கு பால் அப்புறம் வந்து மருந்து கொடுக்குற சங்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து காஃபி ஃபில்டர். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது அடிக்கப்பு. இது பாருங்கள் சந்தன கிண்ணம். இது ஃப்ளவர் வாஷ். இது பாருங்கள் அந்த காலத்து பணியாரக்கல். இது நல்லா வெண்கலத்தால் ஆனதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல வெயிட்டுங்க. இது இதோட பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது கூஜாங்க. இது நல்லா வெண்கலத்தால் ஆனது. நல்ல கனமாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இதோட மூடி எப்படி இருக்குன்னு. பழைய காலத்தில் இதில் சுடு தண்ணீர் அப்புறம் பால் எல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள் இந்த பாத்திரம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் பித்தளை தான். அடுத்து நம்ம பார்க்குறது பித்தளை முறங்க. பாருங்கள் அழகாக இருக்கு இல்லைங்களா. இதை மாற்றுறதுக்கு வாக இங்கே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்கலத்தாலான வடைச்சட்டிங்க. இது நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே ஹெவியாக சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம சமைச்ச பாத்திரத்தை எல்லாம் இது மேலே வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பிரமனைங்க. இது வந்து பித்தளை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முறுக்கு மனைங்க. பாருங்கள் இது நல்லா பியூரான வெண்கலம். நல்லா குட்டியாக ஹேண்டியாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அச்சு மட்டும்தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதில் முறுக்கு செய்கிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது மாக்கல் சட்டிங்க. இது பாருங்கள் இவ்வளோ ஹெவின்னு. ரொம்பவே பழமையானதுங்க இது. பாருங்கள் சந்தக மனையிலேயே இது ரொம்ப ரொம்ப பழமையான சந்தக மனைங்க. இது வந்து இரும்பாலான சந்தக மனை. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைங்க. நல்லா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்கிட்ட இருக்க எல்லா பாரம்பரியமான பாத்திரங்களையும் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.